விஜய் ஆண்டனியோட சக்தி திருமகன் சூப்பரா சுமாரா? ப்ளூ சட்டை மாறனோட விமர்சனம். விஜய் ஆண்டனி தயாரிச்சு அவரே நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் சக்தி திருமகன். இந்த படத்தை அருவி, வாழ் மாதிரியான வெற்றி படங்களை இயக்கியிருக்கக்கூடிய அருண் பிரபு இயக்கியிருக்காரு. படத்தோட கதாநாயகியா திருப்தி, வாகை சந்திரசேகர், செல்முருகன், கிரண் கண்ணன் இவங்க மாதிரியானவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் தியேட்டர்ல வெளியான நிலையில படம் பத்தி ப்ளூ சட்டை மாறன் தன்னோட விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. மழைவாழ் கிராமத்துல ஒரு பெண் கைக்குழந்தையோட வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறாங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விசாரணை நடத்துறப்போ, பெரிய செல்வாக்கு படைச்ச சில பேர் அந்த பொண்ண கற்பழிச்சு கொலை பண்ணிட்டு, தற்கொலை செஞ்சுக்கிட்டது மாதிரி உடம்ப தூக்குல தொங்க விட்டு நாடகம் ஆடியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பொண்ணோட கைக்குழந்தைய காட்டுல வீசிட்டு போயிருக்காங்க. இந்த கதை ஒரு பக்கம் இருக்க, வில்லன் அரசியல்வாதிகள் கிட்டயும், அரசு அதிகாரிகள் கிட்டயும் செல்வாக்கு படைச்சவரா இருக்கிறாரு. அந்த செல்வாக்க பயன்படுத்தி நினைச்சதை சாதிச்சுட்டு வராரு. இவர்கிட்ட பயிற்சி எடுத்தவங்க தான் படத்தோட ஹீரோ விஜய் ஆண்டனி. வில்லன் பெரிய அளவுல செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில ஹீரோ விஜய் ஆண்டனி சின்ன அளவுல செஞ்சுட்டு வராரு. அதாவது தமிழகத்துல கவர்மெண்ட், தமிழக அரசியல் யாருக்கு எது வேணும்னாலும் போன் கால்லயே முடிச்சு அதுக்கான கமிஷனை எடுத்துக்கிறாரு. அப்போதான் ஹீரோவான விஜய் ஆண்டனிக்கு ஒரு பெரிய டீல முடிச்சு கொடுக்கக்கூடிய வேலை வருது. அதை கச்சிதமா விஜய் ஆண்டனி செஞ்சு முடிக்க 6000 கோடிகளுக்கும் மேல சம்பாதிக்கிறாரு. இந்த விஷயம் வில்லனோட காதுக்கு போக விஜய் ஆண்டனிக்கு எதிரா வில்லன் திரும்புறாரு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா சக்தி திருமகன் படத்தோட கதை. படத்துல ஹீரோ ஒரு ஊழல் செய்யறவரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை அழுத்தமா சொல்லல. அதே மாதிரி படத்தோட வில்லன் எந்த விஷயத்தையும் நேரடியா செய்யாததால வில்லன் மேல எந்த ஒரு பயமும் வரல. படத்துல ஒரு வலுவான வில்லன் இல்லாதது ரொம்ப பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2வது பாதியில ஹீரோ வில்லனை எப்படி எதிர்த்து சண்டை போட்டாரு அப்படிங்கிறதுக்கு அழுத்தமான காட்சி அமைப்பு இல்ல. படத்தோட ஹீரோயின் அறிமுகமாகறப்போ ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஹீரோயினால பெரிய திருப்பம் கதையில வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு வந்த வேகத்திலேயே ஹீரோயின் போயிட்டாங்க. இந்த படத்தை சிவாஜி ஜென்டில்மேன் கதையை மனசுல வச்சுக்கிட்டு எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படத்தோட கதைக்களமே வேற. இந்த படத்தை எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஒரு படமா எடுத்திருந்தா இந்த படம் ஒரு சிறப்பான படமா அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த படம் ஓகே ரகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ளூ சட்டை மாறன்.